யாழ் மாவட்டத்திலே இன்று மிகப்பெரியொரு கவன ஈர்ப்பு போராட்டம். மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கையேந்தி நிற்கும் நிலையை இது வெளிப்படுத்தும். இந்திய இழுவைப்படகுகளின் அட்டகாசமான செயல்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கடல் புலிகளின் தளபதி சூசே அவர்கள் இந்த கடலை கட்டுப்பாடாக வைத்திருந்தது எல்லோருக்கும் தெரியும். நான் இது உண்மையைத்தான் சொல்றேன். அந்த நேரத்தில் இந்த மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இல்லைன்னு சொல்லவில்லை, வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற வகையில் தங்களுடைய தொழிலை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் தம்பி முக்காடி போட்டு வாழ்வாதாரத்துக்காக அந்த நேரம் ஓரளவுக்கு சீரான நிலையைத்தான் செய்து வந்தார்கள். மீனவர்கள் சீரான வாழ்வாதாரத்தை பெற்று வந்தார்கள். இப்போது பாராளுமன்றத்திலே பல தடவை நான் இதற்காக குரல் கொடுத்திருந்தேன். உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற விதிமுறைகளின் ஒத்திவைப்பு வேலை பிரேரணை, ஆலோசனை கூட்டங்களில் கலந்துரையாடல், பாராளுமன்றத்தில் உரையாற்றுதல் என்ற வகையிலே அமைச்சரிடம் கேள்விகளும் கேட்டு அந்த கேள்விகளுக்கு அமைச்சரும் ஆதரவாகத்தான் செயல்பட்டது. இது தவிர இந்திய தூதுவர்களை சந்திக்கும் போது இந்திய தூதுவர்களிடமும் 2 தடவை நான் நேரடியாக எங்களுடைய கட்சி சார்ந்து கலைக்கும் போது நேரடியாக இந்திய இழுவைப் படகுகளால் எங்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்படுகின்றது என்ற கருத்துக்களை ஆழமாக முன்வைத்தது. இந்திய தூதுவரும் ஏற்றுக்கொண்டு படிப்படியாக தாங்கள் இதை குறைப்போம், வேறு தொழில்களுக்கு மாற்றீடு செய்து கொண்டு வருகின்றோம் என்று அவருடைய கருத்துக்களில் சொல்லப்பட்டது. நான் இப்போது இந்த போராட்டம் கேள்விப்பட்டு நான் இங்கே கலந்து கொண்டு மீனவர்களுடைய வடமாகாணத்தை பொறுத்தமட்டிலே யாழ்ப்பாணம் என்றால் ஒரு பெரிய இடம், தொழிலாளர்கள் உள்ள இடம், தீவு பகுதிகள் என்று ஏராளமாக இருக்கின்றது. இதோடு சேர்த்து மாவட்டம் என்ற ரீதியில் முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி 4 மாவட்டங்கள் இதுக்குள் உள்ளடங்குகின்றன. 4 மாவட்ட மீனவர்களும் சொல்லொணா துன்பத்தில் தங்களுடைய குடும்பங்களை கொண்டு நடந்த வழியில்லாத நிலைமையில்தான் அவர்களுடைய அந்த இயலாத கட்டம்தான் இங்கே வந்திருக்கிறார். ஒழுங்கான முறையில் இந்த மீனவர்களுடைய தொழிலுக்கு உத்தரவாதம் இந்த அரசாங்கம் செய்யுமாக இருந்தால் இந்திய இழுவைப்படல்களோ தென்னிலங்கை மீனவர்களின் சுருக்கு வேலை போன்ற சட்டவிரோத தொழில் செயல்பாடுகளோ நிறுத்தப்படுமாக இருந்தால் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அரசாங்கம் ஒன்றுமே தரத்தேவை. தாங்களே தங்களுடைய உழைப்புகளால் தங்களை மேம்படுத்தக்கூடிய வழி மீனவர்களுக்கு இருக்கின்றது. இப்போது நான் அரசாங்க அதிபர் அவர்களையும் சந்தித்து இது சம்பந்தமாக தெளிவாக அதற்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். எனக்கு இந்த மீனவர் சங்கங்கள் படும் வேதனை, மீனவ மக்கள் படும் வேதனை முற்றுமுழுதாக தெரியும். அந்த வகையில் நேற்று இரவு 2 மணி, அதாவது அதிகாலை 2 மணி ஒருவரும் நாயாற்றிலிருந்து, மற்றது முல்லைத்தீவிலிருந்து 10 மணி ஒருவரும் எடுத்து இப்போது கடற்கரைக்கு வந்தாலும் இந்த ரோலர்களை பார்க்கலாம், இந்திய இழுவைப் படகுகளை பார்க்கலாம் என்று வேதனையோடு சொல்லுகின்றார். எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு விடுவதில்லையா? எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் செய்வதில்லையா? இப்போ என்ன ஒரு ஏமாற்ற வேலை ஒரு இந்திய அரசாங்கமானது இதை ஏன் கட்டுப்படுத்த முடியாது? ஒரு எல்லை தாண்டி அவர்கள் இங்கு வந்து தங்களுடைய அட்டகாசங்களை செய்து எங்களுடைய மீனவர்களின் வயிற்றில் அடிப்பதை ஏன் நிறுத்த முடியாது? இதைத்தான் எங்களுடைய மீனவர்கள் கேட்கின்றார்கள். இந்த வள்ளத்தையும் கொண்டு வந்து விலைகளையும் கொண்டு வந்து காட்சி பொருளாக்கி கொண்டு இப்படி இருக்கின்றார்கள்னா எதுக்கு? நாங்கள் போராட வெளிக்கிட்டால் அவர்களுடைய போராட்டம் சும்மா வீண் போக விட வேண்டாம். தயவு செய்து இதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள். நீங்கள் மெத்தன போக்கிலே இதில் இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கம் கூட இதை நினைத்தால் சரியான முறையில் அணுகி இதை தடுத்து நிறுத்தலாம். இந்த வகையில் உங்களுடைய
செயல்பாடுகளில் அதிக அக்கறை காட்டி ஒரு நியாயமான போக்குக்கு எங்களுடைய மீனவர்களை வாழ விடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய மீனவர்களை வடபகுதி மட்டுமல்ல கிழக்கு பகுதியிலேயும் இந்த திண்டாட்டங்கள் இருக்கின்றன. ஏன் எங்களை நோயடிக்கின்றீர்கள்? யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு நொந்து போயிருக்கின்ற இந்த மக்களுக்கு இந்த வாழ்வாதார உதவிகளை வாழ்வாதார உதவிகளால் நொந்து போயிருக்கின்ற இந்த மக்கள் தாங்கள் உழைத்து சாப்பிடலாம் என்றால் நீங்களே அதுக்கு இப்படியான ஒரு போக்கில் இந்திய தோழர்கள் இந்த கரையில் வந்து மீன்பிடிக்கும் மட்டும் ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை சட்டப்படியாக நிறுத்துங்கள் என்றுதான் இந்த மீனவர்களுடைய கோரிக்கை. இதை நிறுத்தாவிட்டால் இந்த மீனவர்கள் தொடர்ந்து இப்படியான போராட்டங்களில் ஈடுபடுவார்கள். தயவு செய்து உங்களை மன்றாட்டமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீனவ மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இந்த நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த இந்திய இழுவை படகுகளின் அட்டகாசங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்களுடைய மக்களை வாழ விடுங்கள் என்றுதான் கேட்கிறோம். நன்றி.